நடைபெற்று வருகின்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக அரசு தமிழக மக்களுக்காக எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. மக்களின் வரி பணத்தோடு இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி ஊதாரித்தனமாக செலவு செய்து வீண் ஜம்பம் அடிக்கும் வேலையைத்தான் இந்த திமுக அரசு செய்து வருகிறது. இந்த 53 மாத கால ஸ்டாலின் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து நிலைகளிலும் தோல்வியடைந்துள்ளதோடு நிதி மேலாண்மையிலும் மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருப்பது நிதர்சனமான கள நிலவரமாகும். தமிழக அரசின் நிதிநிலை பற்றியும் வாங்கிய கடன் தொகை எவ்வாறு செலவிடப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் விரிவான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி அவர்களே, நீங்கள் தயாரா என மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியின் ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல பல்வேறு ஊழல் சாம்ராஜ்யங்களிலே திளைத்துக் கொண்டிருக்கிற திமுக அரசில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு 6 மண்டலமாகவும் 38 மாவட்டங்களிலே 43 மாவட்ட மேலாளர்கள் கீழ் செயல்பட்டு வருகின்ற டாஸ்மாக் நிறுவனத்திலே மதுபானங்களை 6 மண்டல கோடவுன்களிலே 43 மாவட்ட கோடவுன்களிலும் இருப்பு வைத்து தமிழகம் முழுவதும் உள்ள 4829 டாஸ்மாக் கடைகளிலே விற்பனை செய்து வருவது நாம் அறிந்த ஒன்றுதான். தமிழ்நாட்டில் 116 மதுபான தொழிற்சாலைகள், 8 பீர் தொழிற்சாலைகள், 1 ஒயின் தொழிற்சாலை இயங்கி வரும் நிலையில் 250 மதுபான வகைகள் கொள்முதல் செய்கிறது டாஸ்மாக் நிறுவனம். இதிலே 185 உள்ளூர் மது வகைகள், 43 உள்ளூர் பீர் வகைகள், 32 உள்ளூர் ஒயின் வகைகள், 6 வெளிமாநில மது வகைகள், 8 வெளிமாநில ஒயின் வகைகள், 5 வெளிநாடு பீர் வகைகள் என இவையெல்லாம் இன்றைக்கு டாஸ்மார்க்கில் 11 மதுபான தொழிற்சாலைகளிலே, 8 பீர் தொழிற்சாலைகளிலே, 1 ஒயின் தொழிற்சாலையிலே 280 மதுபான வகைகள் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இதிலே என்ன இந்த புள்ளி விவரத்தினுடைய அவசியம் என்ன? ஒரு நாளைக்கு 1000 இன்றைக்கு கோடி என்று சொன்னால் 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகிறது என்று சொன்னால் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்கிற அளவில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் 10 கோடி ரூபாய் ஊழல் ஒரு நாளைக்கு வேர்வை சிந்தாமல், ரத்தம் சிந்தாமல், உழைக்காமல், அழுக்காமல், சட்டை கசங்காமல் இன்றைக்கு 10 கோடி ரூபாய் இதில் குடிகாரர்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் அமலாக்கத்துறை நேரடியாக ஆய்வு செய்து விசாரணை செய்து 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து விசாரணை இருப்பது நாம் நன்றாக அறிவோம். அதிலே இப்போது இதை விவாதிப்பதனுடைய முக்கிய நோக்கம் மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடப்பதாகவும் சட்டவிரோத பணிமாற்றம் நடந்திருப்பதாகவும் ஏற்கனவே சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருப்பதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இயங்கி ஒரு மதுபான தொழிற்சாலை உற்பத்தி செய்யப்படும் மதுபான கடை டாஸ்மாக் நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்த கடந்த 4 ஆண்டுகளிலே மட்டும் சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மதுபான விற்பனையை மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி வரம்பிற்குள் கொண்டு செல்லாமல் மாநில அரசின் வேட் வரி கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறோம். இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல். சிஃபார்ம் படிவத்தின் மூலம் கோடிக்கணக்கான ஊழல் நடந்துள்ளது. 1250 கோடி ரூபாய் நடந்துள்ளதாக பரபரப்பாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமான ஆவணங்கள் இன்றைக்கு அமலாக்கத்துறை விசாரணையிலே கிடைத்திருப்பதாகவும் தகவல்கள், செய்திகள் ஊடகங்களிலே வெளிவருகிறது. The Central Sales Tax Act 1957, the Central Sales Tax Act 1956, Section 6, liability to tax on interstate sales.
இன்டர்ஸ்டேட் சேல்ஸ்ல த சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட் 1956 செக்ஷன் 6 liability டு டாக்ஸ் ஆன் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ். சி படிவம் என்பது மாநிலங்களுக்கு இடையே விற்பனையிலே பின்னணியிலே உள்ளது. இரு மாநிலங்களுக்கு இடையே பரிவர்த்தனை நடைபெறும் போது சி படிவம் சமர்ப்பித்தால் வாங்குபவருக்கு வரி சலுகை கிடைக்கும். அப்படி சலுகை பெறுபவர்கள் டின் நம்பர் பதிவு செய்திருக்க வேண்டும். 30க்கும் மேற்பட்ட, இங்கேதான் முக்கியமான விவரம், 30க்கும் மேற்பட்ட வெளிமாநில மதுபான தொழிற்சாலைகளிலிருந்து தமிழ்நாட்டில் மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. வெளி மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களுக்கு 58% ஜிஎஸ்டி டாக்ஸ் விதிக்க வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட சிலருக்காக இந்த மதுபான நிறுவனங்களுக்கு சி ஃபார்ம் மூலம் 2% மட்டுமே ஜிஎஸ்டி டாக்ஸ் வசூலித்துள்ளதாகவும் 56% ஜிஎஸ்டி டாக்ஸ் தள்ளுபடி செய்திருப்பதாகவும், மிக முக்கியமாக டின் நம்பர் பதிவு செய்யாத வெளிமாநில மதுபான தொழிற்சாலைகளுக்கு 56% ஜிஎஸ்டி டாக்ஸ் தள்ளுபடி செய்திருப்பதாக இது சட்டப்படி கிரிமினல் குற்றமாக இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது. இதனால் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 8000 கோடி ரூபாய்க்கு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த வருவாய் இழப்பின் மூலம் ஆதாயமடைந்த அந்த சார் யார் என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 8000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வருவாய் இழப்பின் மூலம் ஆதாயமடைந்த அந்த சார் யார் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே சந்தேகத்தையும் கவலையும் கேள்வியையும் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே எழுப்பியிருக்கிறது. ஆகவே கழக கண்மணிகளை உடனே புறப்படுங்கள் களத்திற்கு. இந்த கையாலாகாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அரசை உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே மன்னர் ஆட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை மலரச் செய்வோம். அயராது உழைப்போம், வெற்றி வாகை சூடுவோம்.